இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றுக்கிடையே மறைமுகமான கூட்டணி ஒரு சோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என விசிகவின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். அவருடைய பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு, முழு விவரம் என்ன? வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக விடுதலை சிறுத்தையின் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மற்றும் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளிடையே மறைமுகமாக கூட்டணி சோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று எண்ண தோன்றுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத அளவிற்கு வெளிப்படையான வெறுப்பு அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தது. குறிப்பாக தந்தை பெரியாரை மிகவும் அநாகரிக முறையில் பொதுவெளியில் கொச்சைப்படுத்தியது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் ஆனால் அதனை அதிமுக கண்ணும் காணாமல் கடந்து சென்ற போக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், அதே வேளையில் பாஜக வருந்து கட்டிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியின் வெறுப்பு அரசியலை வரவேற்றிருக்கிறது. இவ்விரு கட்சிகளின் இந்த போக்கு அவர்களுக்கிடையான அந்த மறைமுக உடன்பாட்டினை உறுதிப்படுத்துவதாகவே விளங்க இருக்கிறது என்றும் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தந்தை பெரியாருக்கு எதிரான நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அணுகுமுறை பாஜகவின் அணுகுமுறையின் இன்னொரு வடிவமே என்பதை பட்டவர்த்தமாக வெளிப்பட்டிருக்கிறது என்றும், பாஜக மற்றும் சங் பரிவார்கள் பின்பற்றியே தந்தை பெரியார் அவர்களை கொச்சப்படுத்தும் நடவடிக்கையை நாம் தமிழர் கட்சி இறங்கியது என்றும், இதன் மூலம் பாஜகவின் வாக்குகளை ஈர்ப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. அத்துடன் அதிமுகவின் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் இயல்பாக பெற்றுவிட முடியும் என நாம் தமிழர் கட்சி கணக்கு போட்டது. ஆனால் வழக்கம் போல அந்த கட்சிகளுக்கு வைப்பு தொகையை கூட கிடைக்க விடாமல் செய்திருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் என்றும் திருமாவளவன் பேசியிருக்கிறார். இதன் மூலம் பாஜக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியிடையே அந்த சூது அரசியலை மக்கள் முறியடித்திருக்கிறார் என்றும், குறிப்பாக தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதிக்கான மண்ணே தமிழ்நாடு என்பதை உணர்த்தி நாம் தமிழர் கட்சிக்கு மறைமுகமாக துணை போன பாஜக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கும் உரிய பாடத்தை மக்கள் புகட்டியிருக்கிறார் என்றும் திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.